ஹலோ கைஸ், அண்மையில் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி தற்பொழுது சுப்மன் கில் தலைமையில் ஜிம்பாப்வே பயணம் மேற்கொண்டு அங்கு 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்று வராங்க. இதற்கான முதல் போட்டி நேற்றைக்கு நடைபெற்றது. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா முதலாவதாக களம் கண்ட ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 115 ரன்களை குவிச்சிருந்தாங்க. பின்னர் 116 ரன்களை இலக்காக வச்சு களமிறங்கிய இந்திய அணி 102 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 13 ரன்கள் வித்தியாசத்தில் அவமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா அண்மையில் நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பையில் 20 அணிகள் பங்கு பெற்றது. இந்த 20 அணிகளில் ஒரு அணியாக கூட தகுதி பெற முடியாமல் ஜிம்பாப்வே அணி வெளியேறியிருந்தாங்க. ஆனால் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணி தற்போது ஜிம்பாப்வேவிடம் முதல் போட்டியிலே தோல்வி அடைஞ்சிருப்பது ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இந்திய அணி 120க்கும் குறைவான டார்கெட்டை 22 முறை சேஸ் செஞ்சுருக்காங்க. இதில் 21 முறை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. முதன்முறையாக 120க்கும் குறைவான டார்கெட்டை சேஸ் செய்த இந்திய அணி அவமான தோல்வியை அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக T20 போட்டிகளில் அதிக வெற்றிகளை பதிவு செய்த அணி என்னும் சாதனையை பார்த்திங்கன்னா மலேசியா மற்றும் பெர்முடா அணிகள் வச்சுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக 13 போட்டிகளில் T20யில் வெற்றி பெற்றிருந்தாங்க. தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்திய அணி 2 முறை தொடர்ச்சியாக 12 வெற்றிகளை T20 போட்டியில் பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த 2 முறையுமே பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக கேப்டன் ரோஹித் சர்மா தொடர்ச்சியாக 12 வெற்றிகளை பதிவு செய்யும் பொழுது அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டு அடுத்ததாக வந்த தொடரில் KL ராகுலுக்கு கேப்டன்சி வழங்கப்பட்டது. இதில் முதல் போட்டியிலே இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா அணியிடம் தோல்வி அடைஞ்சு இந்த ஸ்ட்ரீக் எண்டுக்கு வந்தது. தற்பொழுதும் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா 2வது முறையாக தொடர்ச்சியாக 12 வெற்றிகளை T20 போட்டியில் பதிவு செய்யும்போது தற்பொழுது அவர் ஓய்வு பெற்ற காரணத்தினால அவருக்கு பதிலாக கேப்டனாக அமர்விக்கப்பட்ட சுப்மன் கில் தற்பொழுது முதல் போட்டியிலேயே தோல்வி அடைஞ்சு இந்த ஸ்ட்ரீக்கை எண்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒருவேளை இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி அடைஞ்சிருந்தால் T20 கிரிக்கெட் வரலாற்றிலேயே தொடர்ச்சியாக அதிக வெற்றிகளை பதிவு செய்த அணி என்ற சாதனையை சமன் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா முதல் போட்டியிலேயே தோல்வி அடைஞ்சு இந்திய அணிக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.